அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். 31/5/1857 நாடெங்கும் ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டது. சுதந்திர போராட்டத்தின் மாபெரும் கலவரம்தான் அது. அதனை சிப்பாய் கலகம் என்று வரலாறு கூறுகிறது. இந்த சிப்பாய் கலகத்திற்கு பலர் ஆணித்தரமாக இருந்து செயல்பட்டாலும் வெள்ளையர்களுடைய கண்ணில் முதலில் தென்பட்டவர் முகலாய சாம்ராஜ்யத்தின் கடைசி மன்னனான டெல்லி பகதூர் ஷா என்பவராவார். டெல்லி பகதூர் ஷா ஒரு பெரிய தேசபக்தர், ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர். இந்த கலகத்திற்கு பெரும் காரணம் வகுத்தவர் பகதூர் ஷா என்பதை தெளிவாக தெரிந்து கொண்ட வெள்ளை ஏகாதிபத்தியம் அவரை கைது செய்கிறது. அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் கைது செய்கிறார்கள். வெள்ளைக்காரனுடைய சிறை தண்டனை எப்படி இருக்கும் என்பதை வரலாறு பல படிகளாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றன. பகதூர் ஷா அவர்களுடைய 2 மகன்களும் பெரும் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அப்பொழுது ஒரு சமயம் ஒரு பெரிய உணவு பரிமாறும் ஒரு தட்டு, அதை போல இன்னொரு தட்டு, 2 தட்டிலும் ஒரு சின்ன போர்வைகளை போட்டு மூடி ஒரு பொருளை பகதூர் ஷா அவருடைய பார்வைக்காக வெள்ளை ஏகாதிபத்தியம் கொண்டு வைக்கிறது. சிறையிலே இருக்கக்கூடிய பகதூர் ஷா அந்த திரைச்சலையை நீக்கி பார்க்கிறார். 2 தட்டுகளுடைய திரைச்சலைகளையும் நீக்கி பார்க்கிறார். அந்த 2 தட்டுகளிலும் தான் பெற்று வளர்த்த தன்னுடைய மகன்களின் தலைகள் அங்கே அறுக்கப்பட்டு அந்த தட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. இரத்தம் சொட்ட சொட்ட. பாருங்க, எவ்வளவு பெரிய கொடுமை இது. ஆசை ஆசையாக பெற்று வளர்த்த மகன்களை தலையை அறுத்து ஒரு தகப்பன் கண் முன்னால் இந்த வெள்ளைக்காரர்கள் காட்டுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய கொடுமையை அந்த மன்னனுக்கு இவர்கள் இழைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம். அருமை நேயர்களே, பகதூர் ஷா டெல்லியில் இருந்தால் மீண்டும் கலவரத்தை உருவாக்குவார் என எண்ணிய ஏகாதிபத்தியம் அவரை ரங்கூன் சிலைக்கு அனுப்புகிறது. கப்பலில் பகதூர் ஷா ஏற்றப்படுகிறார். ஒரு பெரிய போர்வையை மூடியிருக்கிறார் தன் உடம்பை. தன் கையை மட்டும் பின்புறத்தில் இறுக்கமாக பிடித்து மறைத்து வைத்திருக்கிறார். அவரை சோதனை செய்த வெள்ளைக்கார அதிகாரிகள் அவருடைய கையை பிரித்து பார்க்கிறார்கள். உள்ளே மண் இருக்கிறது. இது ஏன், எதற்கு என்று கேட்கிறார்கள். பகதூர் ஷா சொல்லுகிறார், இது என் தேசத்தினுடைய மண். நான் இப்பொழுது ரங்கூனுக்கு கடத்தப்படுகிறேன். அங்குள்ள சிறையில் நான் அடைக்கப்பட போகிறேன். நான் மீண்டும் உயிரோடு இந்தியாவுக்கு வருவனா என்று எனக்கு தெரியாது. நான் இறக்க நேரிட்டால் என் உடம்பையும் இந்த மண்ணையும் சேர்த்து புதைக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. அதற்காகத்தான் இந்த மண்ணை நான் என் கையில் எடுத்து வருகிறேன் என்று கூறுவார். அருமை நேயர்களே, ஒரு தேச பக்தன் எப்படி இருந்திருக்கிறார் என்பதற்கு எவ்வளவு பெரிய சாட்சியாக இது அமைந்திருக்கிறது. அதை போல தன்னுடைய 92ஆம் வயதில் பகதூர் ஷா சிறையில் மரணமடைகிறார். அவரை ரங்கூனில் அடக்கம் செய்கிறார்கள். அவருடைய ஆசைப்படி அவர் கொண்டு வந்த கைப்பிடி மண்ணையும் சேர்த்து அவருடைய கல்லறையில் போட்டு அவரை அடக்கம் செய்கிறார்கள். இது வரலாற்றினுடைய சம்பவம், உண்மை சம்பவம். அடுத்து உங்களுக்கு 82 ஆண்டுகள் கழித்து அந்த இடத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் செல்லுகிறார். சென்றவர் அந்த பகதூர் ஷா அவர்களுடைய கல்லறைக்கு முத்தமிடுகிறார். அதில் இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உறைவாளில் அந்த மண்ணை பாதுகாப்பாக வைக்கிறார். ஒரு தேசபக்தனுடைய எண்ணத்தை நேதாஜி சந்திரபோஸ் அவர்கள் தன்னுடைய உறைவாளில் அதை வைத்து அந்த உணர்ச்சிமிக்க வீரத்தை தன் இதயத்தில் ஏற்றுக்கொள்கிறார். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வீராங்கனை ஜான்சி ராணி அவர்களுடைய பெயரில் மகளிர் இராணுவத்தை உருவாக்கத்தான் அங்கே செல்கிறார். மகளிர் இராணுவத்திற்கு அவருக்கு 30 கோடி பணம் தேவைப்படுகிறது. மக்களிடம் கேட்கிறார். அவருக்கு ரங்கூன் மக்கள் அவருக்கு எடைக்கு
3 மடங்கு தங்கத்தை கொடுக்கிறார்கள். மகிழ்ச்சி ஆகிறார். எனவே தேசபக்தி என்பது எவ்வளவு உயர்வாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதே சமயத்தில் வரலாற்றில் நாம் இன்னொரு வீரனையும், பெரும் வீரனை படித்திருப்போம். அவன்தான் பகத்சிங், மாவீரன். 24 வயதில் தூக்கில் போடப்பட்டவன். அவனோடு சேர்ந்து ராஜகுரு, சுகதேவ் போன்றவர்களும் தூக்கில் போடப்பட்டார்கள். அப்படி என்ன குற்றம் அவர்கள் செய்தார்கள்? அவர்கள் மீது இருந்த வழக்கு தான் என்ன? அவர்கள் லாகூர் சதி என்ற வழக்கில் அவர்களை குற்றவாளிகளாக்கி அவர்களுக்கு இந்த தண்டனையை வெள்ளை ஏகாதிபத்தியம் கொடுக்கிறது. அப்பொழுது இந்த தண்டனை கொடுப்பதற்கு முன்னர் வெள்ளைக்கார அரசு கேட்கிறது, உன்னுடைய கடைசி விருப்பம் என்ன என்று. கடைசி விருப்பமாக சொல்லுகிறான் பகத்சிங், என்னை தூக்கிலிட்டு கொல்லாதீர்கள், என்னை தரையில் நிறுத்தி வைத்து என் நெஞ்சில் சுட்டு என்னை கொல்லுங்கள், என்னுடைய உடல் இந்த மண்ணில் சாயட்டும். அப்படி சாய்ந்தால்தான் நான் மீண்டும் ஒரு பிறவி எடுத்து இந்த பாரத மாதாவின் மகனாக பிறந்து மீண்டும் நான் போராட்டத்தில் குதிக்க அது வசதியாக இருக்கும் என்று சொல்லுவான். ஆனால் கடைசி ஆசை என்று பேருக்கு கேட்ட வெள்ளை ஏகாதிபத்தியம் அவனை தூக்கில் தொங்க வைத்தது. தூக்கில் தொங்க வைத்தது பிறகு கூட அவனுடைய உடம்பை அவனுக்கு உரியவர்களிடம் அவர்கள் ஒப்படைக்கவில்லை. நாங்கள் கேட்டு பார்த்தோம், யாரும் வாங்க மறுக்கிறார்கள் என்று ஒரு பொய்யான தகவலை சொல்லி வெள்ளை அரசாங்கமே அவருடைய உடம்புக்கு தீயிட்டு அவருடைய சாம்பலிலும் பாதி சாம்பலை உரியவர்களிடம் ஒப்படைத்தது. அந்த சாம்பலை பகத்சிங்கினுடைய உறவினர்கள் பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கிறார்கள். இந்திய தேசத்தினுடைய பெருமைக்குரிய தாய்மார்கள், அதுவும் கருவுற்ற தாய்மார்கள், அந்த சாம்பலை எடுத்து தன் அடி வயிற்றில் பூசிக்கொண்டார்களாம். இந்த பகத்சிங்கை போல ஒரு வீரமிகுந்த மகனை நான் பெற்று ஈன்று இந்த தேசத்திற்கு தர வேண்டும் என்று இந்திய தாய்மார்கள் ஒவ்வொருவரும் சபதமிட்டு அந்த அஸ்தியை தன் அடிவயிற்றில் பூசிக்கொண்டு மாபெரும் வீரனை தானும் பெற்க வேண்டும் என்று எண்ணினார்கள் என்று சொன்னால், இந்த தாய்மார்களுடைய உயர்ந்த சிந்தனையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமை நேயர்களே, இன்றைக்கும் பகத்சிங் அவர்கள் எரிக்கப்பட்ட இடத்திற்கு பெண்கள் செல்லுகிறார்கள். அங்குள்ள மண்ணை எடுத்துக்கொண்டு தன் வயிற்றில் பூசிக்கொள்ளுகிறார்கள். எனவே இந்த தேசம் ஒரு உயர்ந்த பக்தியை கொண்ட மக்களை ஈன்றெடுத்த தேசம். இந்த தேசத்து பெண்மணிகளெல்லாம் தேசபக்தி மிகுந்த வீரர்களை ஈன்றெடுத்த தாய்மார்கள். எனவே ஒரு மனிதன் அவன் மனதில் ஆழமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது தேசபக்தி என்பதை இந்த 2 சம்பவங்களும் நமக்கு தெளிவாக காட்டுகிறது என கூறி விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.